மக்காச்சோளம் இந்த மாதிரி 13 ஐட்டம் நெல் விதைகள் போடணும். அதுல 13 ஐட்டம் விதைகளை வந்து இதுல ஆமா அந்த பெட்ரோல் டேங்க் அவங்களுக்கு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்ப நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சேலம் மெயின் ரோட்ல நம்ம அண்ணாவோட கடை வந்து பாத்தீங்கன்னா மதர் சாயில் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட விவசாயம் சார்ந்த எல்லா வகையான எக்யூப்மெண்ட்ஸும் வந்து வச்சிருக்காரு. அண்ணா கிட்ட நேர்ல கேட்டு தெரிஞ்சுப்போம் என்னென்ன மிஷின் வச்சிருக்காரு, விவசாயிகளுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. வாங்க நேர்ல கேட்போம். நம்ம கிட்ட இப்ப என்னென்ன மிஷின் வச்சிருக்கீங்கன்னா பவர் வீடர்ல இருந்து எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம கிட்ட என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த மிஷின், அந்த மிஷின்களை பத்தி சொல்லுங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது பார்த்தா 90% எல்லாமே இருக்குங்கண்ணா. அதாவது நம்ம மருந்து அடிக்கிறதுல இருந்து களை எடுக்கிறதுல இருந்து எக்ஸ்ட்ரா பார்த்தா மில்கிங் மிஷினு பிளஸ் சாப் கட்ரு எல்லா மிஷினும் பண்றோம். அது போக கடைக்கு யூஸ் பண்ற கிரைண்டரு, பல்வரிசரு, அப்புறம் கோல் எல்லாமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சேல்ஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சர்வீஸ் இருக்கு, தனியா ஸ்பேர்ஸ் இருக்கு. 3மே பண்ணிட்டு இருக்கோம், சேல்ஸ் சர்வீஸ் ஸ்பேர்ஸ். நம்ம தமிழ்நாடு நாமக்கல் இல்லாம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், கடலூர் டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் எல்லா இதுக்கும் நம்ம பிரான்சஸ் இந்தியா மார்ட் மூலியமா இங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் ரோட்ல போடுவோம், இன்னும் கொரியர் ஆபீஸ் எல்லாமே போடுவோம். நம்ம சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்டிபி பம்பு வித் பெட்ரோல்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா மருந்து அடிக்க, கோழி பண்ணையில மருந்து அடிப்பாங்க, அது பெட்ரோல் தான். இது பாத்தீங்கன்னா இது வந்து மோட்டர் டைப், கரண்ட் டைப். இதுல பாத்தீங்கன்னா 12 HTP, 22 HTP, 30, 50 4 டைப் இருக்கு. உங்களுக்கு தனியா வேணும்னா தனியா இதுல இருக்கு. இது 12, 18, 22, 30, 50. மோட்டர் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு நான் வச்சிருக்கேன், வந்து பம்பு மட்டும் கொடுங்கன்னா பம்ப் நம்ம கொடுத்துருவோம். மோட்டர் வந்து கஸ்டமர் வச்சிருப்பாங்க. அது போக இந்த ஸ்டாண்டு, இந்த பெல்ட், இந்த புள்ளி இது வந்து தனியா நாங்க கொடுத்துருவோம். கொடுத்துட்டு மோட்டர் எடுத்து வந்து கொடுத்தாங்களா நாமளே ஃபிட் பண்ணி ஓட்டி காட்டி அவங்களுக்கு கையில கொடுத்துருவோம். கையில கொடுத்துருங்க. சரி, இப்ப இது கோழி பண்ணைக்கு மட்டும் தானே இல்ல ஹைட்டா இருக்கிற மரத்துங்களுக்கு எல்லாம்? தென்னை மரத்துக்கு நம்ம அடிக்கலாம். அதாவது 20 to 25 அடி ஹைட் போகும் தென்னை மரத்துக்கு அடிக்கலாம். அது வரைக்கும் பண்ணிக்கலாம். நம்ம தனியா மோட்டர் வந்து எத்தனை HP மோட்டர்? இன்ஜின் மட்டும் இது 6 HP இன்ஜின். மோட்டர்னா இதுதான் மோட்டர். இதை பார்த்தா மோட்டர் பார்த்தா 1.5 HP, 2 HP. அதே பார்த்தா சிங்கிள் பேஸ் 3 HP எடுத்தா 3 பேஸ் உங்களுக்கு வரும். சிங்கிள் HPல பார்த்தா உங்களுக்கு 18 HP. இந்த பம்பு போடலாம், இந்த பம்ப் மட்டும் தான் போடுவோம். இது மோட்டர் மட்டும் தான், பம்ப் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி பண்ணணும். இதுல இல்ல செட் ஆகும்னா செட்டாவும் இருக்குது. இது வந்து நீங்க செட்டாவே பண்ணி வச்சிருக்கோம். இங்க பாருங்க டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஜவான் பிராண்டுன்னா இதுல பார்த்தா 2 HP மோட்டர், 30 HTP பம்பு. இது பார்த்தீங்கன்னா 50 HTP பம்பு, 3 HP மோட்டர். இப்ப நம்ம இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த மரத்துங்களுக்கு பிளஸ் வந்து இந்த கோழி பண்ணைக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பேட்டரி ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்ப பிக்ஸரா ஒரு இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு 50 அடி ஓஸ் வந்துடும். 50 அடி 30 அடி வெளியே இருக்கு, இங்க இருக்கு பாத்தீங்களா 50 அடி ஓஸ். ஆமா ஆமா ஆமா. இந்த ஓஸ் நம்ம போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லையா இதுல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், டைரக்டா இதுல ஃபிட் பண்ணிக்கலாம். பம்புல டைரக்டா ஃபிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஃபிட் பண்ணி வால்வ் கண்ட்ரோல் எல்லாம் வந்து டைரக்டா இதுல வந்துரும். அதுல பார்த்தா 2 வால்வ் கொடுத்துருப்போம் உங்களுக்கு. அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு 2 கொடுத்துருப்போம். ஆமா ஆமா, ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நீங்க 20 அடி போட்டுக்கலாம், இந்த பக்கம் 20 அடி போட்டுக்கலாம். சில பேர் 50 அடி கோழி பண்ணைக்கு அதிகமா யூஸ் பண்றது, கோழி பண்ணைக்கு தென்னை மரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். கோழி பண்ணை தான் லென்த் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல அடிச்சானா உங்களுக்கு அப்படியே சரியா போயிடும். 4000 அடி அந்த லென்த் கூட போட்டு அடிக்கலாம். ஏன்னா பிரஷர் உங்களுக்கு கம்மியா இருக்கும். லென்த் போக போக உங்களுக்கு பிரஷர் கம்மியா இருக்கும். நான் அடிக்கும், ஸ்ப்ரே அடிக்கும். இது எந்த பர்பஸ்க்கு? இது தண்ணி எடுக்கிறது, தண்ணி எடுக்கிறது, கிணத்துக்குள்ள போடுறது, வாட்டர் பம்ப் வித் மோட்டரோட இன்ஜின். அது இன்ஜின் பெட்ரோல் இன்ஜின். அப்படின்னா எமர்ஜென்சி இந்த சின்ன அந்த போல மாதிரி வச்சிருக்கிறவங்க அவங்க தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தா மெயின் ஹோஸ், ரிட்டர்ன் ஹோஸ் எல்லாம் வந்துடும். இதுக்கு நம்ம கிட்ட சர்வீஸ் இருக்கு, ஸ்பேர்ஸ் ரெண்டுமே இருக்கு. இந்த இன்ஜின் வந்து ஜவானோட இன்ஜின். ஆமா, எல்லாமே ஜவான் தான். எல்லாம் மேக்கிங் ஃபுல்லாவே ஜவான். மிஷின் வந்து எதுக்கு நான் யூஸ் பண்ணலாம்? இது பாத்தீங்கன்னா சீடர் நேம் இது பேரு. இது பார்த்தா நெல் போடலாம், சோளம் போடலாம், மக்காச்சோளம், இந்த மாதிரி 13 ஐட்டம் நெல் விதைகள் போடலாம். இதுல 13 ஐட்டம் விதைகளை வந்து இதுல பயில போடலாம். இது எப்படின்னா இந்த விதை இருக்கு பாத்தீங்களா, இது வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ண வேண்டியதா பண்ணலாம். அதாவது உள்ள நாங்களே கொடுத்துருவோம். பிக்ஸடா ஒரு 5-6 கொடுப்போம். அதுல வந்து நெல் சைஸ் இருக்கு, விதை சைஸ் இருக்குங்களா, 12, 13. அதாவது ஒவ்வொரு விதை சைஸ் சொல்லுவாங்க. அது அக்ரிகல்ச்சர் பத்தி நல்லா தெரியும். 13, 14. இந்த ஹோல்ஸ் டையால பாத்தீங்கன்னா 14 போச்சுன்னா 14, அதுல 18 போனா 18. அது தகுந்த மாதிரி டயர் நாங்களே கொடுத்துருவோம். அடுத்து பாத்தீங்கன்னா இது பார்த்தா உங்களுக்கு 1 அடி கேப் இருக்குங்களா, எனக்கு வேணாம் லென்த் பாத்தீங்கன்னா இந்த அகலம் போடுறீங்கன்னா உங்களுக்கு 1 அடி வேணாம், எனக்கு 1 அடியா வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த கழட்டிக்கிட்டு நம்ம டம்மி கப்பு கொடுத்துருவோம். இதை எடுத்துக்கிட்டு டம்மி கப்பு போட்டோம்னா உங்களுக்கு 1 அடி கேப் வந்துடும். இப்ப இந்த 1/2 அடினா சோளம் விதைக்கிறதுக்கு இது கரெக்டா? ஆமா, சோளம்னா கூட வந்து 1.5க்கு 1 கேட்பாங்க. சில பேர் 1/2 அடிக்கு அவங்க போடுற விவசாயம் பொறுத்து தான். நம்ம எத்தனை அடி நம்ம சொல்ல முடியாது. நம்ம இதை கழட்டிக்கிட்டு இது மேல டம்மி கப்பு விடுமோ நம்ம இதை போட்டுக்கலாம். இப்ப 1, 2, 3, 4 இருக்குங்களா,
நடுவில் இதை கழட்டிட்டு டம்மி போடலாம், அடுத்து இதை கழட்டி டம்மி போடலாம். நம்ம தேவைன்ற அளவுக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஆமா, பாத்தீங்கன்னா தகுந்த டைப் இருக்கு, பின்னாடி வந்து முதுகுல மாட்டிட்டு போற டைப் இருக்கு. ட்ரம் சீடர்னு சொல்லுவாங்க, இது சீடர் சிங்கிள் ட்ரம், 4 ட்ரம் சீடர் இருக்கு. அது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப் இருக்கு, அங்க போய் பார்க்கலாம். 13 வகையான தானியங்களை வந்து இதுல நம்ம வந்து போட்டுக்கலாம். சிங்கிள் ஆளா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிராக்டர் இந்த மாதிரி பவர் ட்ரில்லர் ஓடுச்சுன்னா நம்ம வந்து ஒரே ஆளா வந்து தள்ளிட்டு போயிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது மூணுமே இதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் 2 டைப் இருக்கு. 2 ஸ்ட்ரோக்ல பார்த்தா 26 சிசி, இது பாத்தீங்கன்னா 26 சிசி வரும், இது 34 சிசி. இது ரெண்டும் 2 ஸ்ட்ரோக் ஜவான் பிராண்ட். இது கிஷான் கிராஃப்ட் 26 சிசி. இது ரெண்டுமே ஜவான் 26 சிசி, இது கிஷான் கிராஃப்ட் 26 சிசி, இது வந்து 34 சிசி ஜவான். இது மூணுமே 2 ஸ்ட்ரோக். இது 4 ஸ்ட்ரோக் 35 சிசி. 2 ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் என்ன டிஃபரெண்ட்னா, 2 ஸ்ட்ரோக்னா பெட்ரோல் பிளஸ் ஆயில். எக்ஸாம்பிள் 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சுன்னா 50 ml ஆயில் கம்பல்சரி ஊத்தணும் 2 ஸ்ட்ரோக்ல. 4 ஸ்ட்ரோக் அப்படி கிடையாது, பெட்ரோல் மட்டும் ஊத்தினாலே போதும் உங்களுக்கு. இப்ப நீங்க தென்னை மரத்துக்கு அடிச்சுக்கலாம். இது லோஸ் இருக்கு பாத்தீங்களா, 50 மீட்டர் ஓஸ் போட்டு நீங்க தாராளமா இதுல அடிக்கலாம். இதுக்கும் 50 மீட்டர் ஓஸ் போட்டு அடிக்கலாம். உங்களுக்கு வந்து முதுகுலையும் மாட்டிக்கலாம். சப்போஸ் முதுகுல என்ன மாட்ட முடியல அப்படின்னா நீ டோட்டலா மருந்து அடிச்சு கீழே வச்சுட்டு 50 மீட்டர் ஓஸ் எடுத்து டைரக்டா நீங்க அடிக்கலாம். ஒரே இடத்துல வச்சுட்டு பிக்ஸ் பண்ணி அடிக்கலாம், நம்ம எடுத்துட்டு அடிச்சிட்டு போலாம். அதுக்கப்புறமா 2 பேர் பிடிச்சி கூட தூக்கிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு திருப்பி அங்க அடிச்சுக்கலாம். ஆமா, அந்த அளவுக்கு இது பர்பஸ் ஆமா. இதே மாதிரி இந்த இன்ஜின் மட்டும் தனியா எடுத்து போர்ட்டபிளா யூஸ் பண்ணலாம். இன்ஜினும் கழட்டி வெளியே எடுத்து வேற இதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி டைப் இருக்குங்களா, அந்த இன்ஜின் மட்டும் இதை எடுத்து இதுல ஃபிட் பண்ணி இந்த ஸ்டாண்ட் நம்ம ஃபிட் பண்ணலாம். ஸ்டாண்ட் மட்டும் தனியா வாங்கிட்டு அந்த இன்ஜின் தூக்கி இதெல்லாம் நம்ம ஃபிட் பண்ணி இது வந்து பிக்ஸ்டு. எப்படின்னா இது அப்படியே ஒரு இடத்துல கீழே வச்சுட்டோம்னா மெயின் ஹோஸ் ரிட்டர்ன் ஹோஸ் 2 ஹோஸ் வந்துருதுங்களா. இப்ப இதை எடுத்து நம்ம தனியா வைக்கலாம் அப்படி. அப்ப அந்த அதோட இன்ஜின் வந்து இதுல கழட்டி மாட்டலான்றீங்க. ஆமா, இந்த இன்ஜினை கழட்டிட்டு அந்த சேம் 2 இன்ஜின் ஒரே இன்ஜின் தான். இந்த இன்ஜின் தனியா கழட்டிட்டு அந்த இன்ஜின் இதுல வச்சு இந்த பிராக்கெட் இந்த மெயின் ஹோஸ் ரிட்டர்ன் ஹோஸ் வந்து தனியா வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட ஹோஸ் செட் ஆகாது, தனியா வாங்குற மாதிரி இருக்கும். இதை வாங்கிட்டு நம்ம தனியா ஃபிட் பண்ணி இதுவும் யூஸ் பண்ணலாம். இதுவும் மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம அதே மாதிரி 50 மீட்டருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா பெட்ரோல் டேங்க் எல்லாம் இதுக்கு தனியா வைக்கணுமா? ஆமா, அந்த பெட்ரோல் டேங்க் அதுக்கு நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு இது பார்த்தா 1 லிட்டர் கெப்பாசிட்டி. 1 லிட்டர்னா ஒரு டேங்க் அடிக்கிறதுக்கு எவ்வளவு பெட்ரோல் கன்சியூம்? 1 லிட்டர் பார்த்தா 1.5 மணி நேரம் ஓடும். அப்ப குறைஞ்சது வந்து ஒரு 3 டேங்க் மேல அடிக்கலாம். 3 டேங்க் அதே மாதிரி மினிமம் ஸ்பீட்ல வச்சோம்னா 1.5 லிட்டர் தாராளமா பிடிக்கும். போகும் 20 to 25 அடி லென்த் உங்களுக்கு போகும். ஹைட் போகும், வித்து போகும். லென்த் அகலம் ரெண்டுமே உங்களுக்கு 5 to 20 அடி சூரா போகும். மெஷின் இதுக்கும் வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. இது கீழே இருக்கிறது இது பார்த்தா மரம் சொன்ன செடி கொடிகள்லாம் இருக்குல்ல, ஒரே சைஸ் இருக்கணும். அது இப்ப இந்த ஐட்டம் இருக்கு, பார்க்கல டிசைன்ஸ் இருக்குங்களா, அது பாத்தீங்கன்னா ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு நான் இந்த மிஷின் நம்ம எதுக்கு இது எதுக்குன்னா குழி போடுறதுக்குண்ணா. இப்ப தென்னை மரம் எல்லாம் ஊன்றாங்கல்ல தோட்டத்தை, தென்னை மரம் வாழை மரம்லாம் அது குழி போடுற சைஸை பொறுத்து இருக்கு. அது 2 இன்ச்சு 4 இன்ச்சு 6 இன்ச்சு 8 இன்ச்சு 10 இன்ச்சு 12 இன்ச்சுன்னு இருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா டபுள் லேயர் சிங்கிள் லேயர்ல இருக்கு. அது தனியா வேணும்னா ட்ரில் பிட் வேணா தனியாவே இருக்கு. சில பேர் நாக்காக 2 இன்ச்சு போதும் எனக்கு, 2 அடி கேப் தான் 4 அடி கேப்னா தனியா பிட் இருக்கு. 12 இன்ச் வரை இருக்கு. அதுல சிங்கிள் லேயர் டபுள் லேயர் 2 டைப் இருக்கு. சில பேர் எனக்கு இன்ஜின் மட்டும் வேணும் அப்படின்னா இன்ஜின் மட்டும் கொடுத்துருவோம். இது 2 டைப் இருக்கு. 63 சிசின்னு இருக்கு. பிராண்ட் பாத்தீங்கன்னா ஜவான் பிராண்ட் தான். 63 சிசி 52 சிசி 2 இருக்கு. இது 63 சிசி, இது 52 சிசி. இது 52 சிசில வரும். ஆபரேட்டிங் எல்லாமே வந்து ஆபரேட்டிங் ஆன் ஆஃப் சுவிட்ச் தானா. இது அழுத்தி விட்டு ரேஸ் இருக்கு பாத்தீங்களா, இது அழுத்தினா போதும், அது பாட்டு போதும். ஒரு ஆளா நம்ம போட்டுக்கலாம். மத்த இடத்துல பார்த்தா 2 பேர் 3 பேர் குழிய போட்டு போடுறது 3 பேர் அட்ஜஸ்ட் சாப்பிடுவாங்க. நம்ம ஒரு ஆள் போட்டு நம்ம ரேஸ் கொடுக்க ஆளை பொறுத்து நம்ம ரேஸ் கொடுத்தோம்னா அவ்வளவு இறங்கிடும் நமக்கு. இப்ப பிட்டு தேவைனாலும் எந்தெந்த மாடல் பிட்டு வேணும்னாலும் அவங்க வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுல வெயிட்டும் வந்து ரொம்ப கம்மியா தான் 1.5 கிலோ அவ்வளவுதான் வரும். 1.5 கிலோக்கு மேல வரும். பிட்டை போட்டோம்னா கொஞ்சம் வெயிட் அதிகமா வரும். அந்த நேரத்துல மட்டும் நம்ம பிட்டு போடுறப்ப நம்ம தூக்கி பிடிக்க மாட்டோம், கீழே தான் வச்சிருப்போம். வெயிட் நமக்கு தெரியாது. இல்ல ஒன்ஸ் பிட்ட மாட்டிட்டோம்னா எனக்கு இப்ப வந்து ஒரு 20 குழி வைக்கணும் போடணும், ஏதோ மரங்கன்னு ஏதோ ஒரு தெம்மரம் கூட நான் நண்ணுன்னா இந்த குழி இதை போட்டுக்கலாம். போட்டோம்னா அப்ப மட்டும் ஒரு ஆள் ஹெல்ப் பண்றதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் அப்ப ஆளுங்களுக்கு தேவைப்படாது. எதுக்காக ஆள் தேவைப்படும்னா நீங்க கையில புடிச்சு ட்ரில் பிட் போட்டு இந்த காற்று இருக்குங்க அந்த இடம் ஒரே ஒரு பின்னோட மாட்டி, ஒரே ஒரு பின்னு தான், ஆளே தேவையில்லை. எவ்வளவு நேரம் தாங்கும், எத்தனை டேங்க் வந்து அடிக்க முடியும் இந்த பேட்டரி? பேட்டரி ஸ்பேர் பாத்தீங்கன்னா 10 லிட்டரு, அது 1.5 லிட்டர் இருக்கு, 3 லிட்டர் இருக்கு, 5 லிட்டர் இருக்கு, 10 லிட்டர் இருக்கு, 12 லிட்டர் இருக்கு, 16 லிட்டர் இருக்கு. அதுல பார்த்தா ஒவ்வொரு டிஃபரெண்ட் இருக்கு. எப்படின்னா 12 லிட்டர் 8 ஆம்ஸ் பேட்டரி, அதே மாதிரி 12 லிட்டர் 14 லிட்டர் 16 லிட்டர் பார்த்தா 8 ஆம்ஸ் இருக்கு, 12 ஆம்ஸ் இருக்கு, 14 ஆம்ஸ் இருக்கு. 3 டைப் பேட்டரி இருக்கு. அதுல சிங்கிள் பம்ப் டபுள் பம்ப் இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தா இது சிங்கிள் பம்ப்னா இது பார்த்தா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் 12 ஆம்ஸ் வரும்.
சார்ஜ் எத்தனை மணி நேரம் போடணும்ண்ணா? ஒரு டைம் சார்ஜ் போட்டுங்க குறைஞ்சு 6 மணி நேரம் சார்ஜ் போடணும். 6 மணி நேரம் சார்ஜ். ஒரு நாள் ஒரு டைம் ஃபுல்லா சார்ஜ் இன்டிமேஷன் லைட் உங்களுக்கு ஃபுல்லா இங்கே இருக்கும். ஃபுல்லா ஆச்சுன்னா கிரீன்ல வந்துடும் உங்களுக்கு. இதுல ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா ஒரு டைம் சார்ஜ் ஃபுல் பண்ணா 20 to 25 டைம் சூப்பரா ஓட்டலாம். இப்ப சிறு குறு விவசாயிகள் வந்து அந்த மிஷின் அவ்வளவு பெரிய மிஷின் வாங்க முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரி வாங்கிக்கலாம். பேட்டரி டைப் ஆனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்களே அசம்பிள் பண்ணி உங்களுக்கு ஓட்டி காட்டு தான் கையில கொடுப்போம். கஸ்டமர் வந்தாங்கன்னா ஓட்டி காட்டு கையில கொடுத்துருவோம். கஸ்டமர் சப்போஸ் என்னால வர முடியல நீங்க கொரியர் அனுப்புனாங்கன்னா நான் அங்கேயே ஓட்டி காட்டி வீடியோ உங்களுக்கு அனுப்பிடுவேன். அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இது வந்து பார்த்தா அட்ஜஸ்டபிள் டைப், பெருசா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல லென்த் கம்மியா போனா நம்ம யூஸ் பண்ணிட்டு உள்ள தள்ளிட்டா சின்னதா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரியோட ஆம்பியரை பொறுத்துதான் ரேட்டோட. ஆமாண்ணா. எல்லாம் பார்த்தா டேங்க் கெப்பாசிட்டி எல்லாம் ஒண்ணுதான். பெரும்பாலும் 16 லிட்டர் டேங்க் பார்த்தா 4 டைப் இருக்கு. அதுல உங்களுக்கு மேனுவல் இருக்கு, 8 amps பேட்டரி இருக்கு, 12 amps பேட்டரி இருக்கு, 14 amps பேட்டரி இருக்கு. 4 டைப் இருக்கு. இதே பார்த்தா மேனுவல் எப்படின்னா 8 amps பேட்டரி கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த சுவிட்ச் இருக்கு பாத்தீங்களா, சிங்கிள் பம்ப் சுவிட்ச், சிங்கிள் சுவிட்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். அது 2 in 1 சொல்லுவாங்க. சிங்கிள் சுவிட்சும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கையில சாலை அழுத்தம் பாத்தீங்களா, கையில யூஸ் பண்ணிட்டு அழுத்த நம்ம மனம் தெளிக்கும். அந்த மாதிரி இருக்கு. ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டரி சார்ஜ் இல்ல அடிச்சுதான் சார்ஜ் வந்து போச்சுன்னா நீங்க மேனுவலா யூஸ் பண்ணிக்கலாம். மேனுவல் ஒர்க் ஆகல நீங்க பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அந்த மாதிரி மாடல் நம்ம கிட்ட இருக்கு. ஆமாண்ணா. ஓகே, ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி பம்ப்ல ஃபிக்ஸ் அதெல்லாம் பின் பண்ண முடியாதுண்ணா. யூஸ் என்னன்னா இது வந்து பெட்ரோல். ஓகே, இது பேட்டரி டைப். இது பார்த்தா டபுள் பம்ப் உங்களுக்கு வந்துரும். பம்ப்ல டபுள் பம்ப். இது பாத்தீங்கன்னா உள்ள வந்து பேட்டரி வந்துரும். 12 volt 14 amps பேட்டரி போட்டா போதும். 8.5 mm திக்னஸ் வரும். ஓஸ் நல்லா இருக்கும். இல்ல எனக்கு மிஷின் மட்டும் போதும், ஓஸ் வேணாம்னா மிஷின் மட்டும் கொடுப்போம். ஓகே, நான் இப்போ இது எவ்வளவு நேரம் நம்ம தாங்கும், நம்ம பேட்டரி வந்து பவர் இருக்கும்? நம்ம அதாவது உங்களுக்கு பார்த்தா ஒரு டைம் ஃபுல் சார்ஜ் போட்டோம்னா குறைஞ்சது ஒரு 10 மணி நேரம் ஓடும். 10 மணி நேரம் ஓடும். அந்த அளவுக்கு இதுல பிரஷரும் இருக்கு. ஆமாண்ணா. 10 மணி நேரம்ன்றது நீங்க ஓட்டுறதை பொறுத்த வர இப்ப கொஞ்ச நேரம் கம்பல்சரி ரெஸ்ட் விடணும். இப்ப இதுல தனியா டேங்க் இதெல்லாம் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குமா? என்னென்ன பண்ணணும் இதுக்கு? இருக்கு அப்படின்னா இப்ப டேங்க் இருக்குன்னா டேங்க் வீட்டுல வந்து அண்டா வச்சிருந்தா கூட தண்ணியும் மருந்து கலந்து அதுல ஊத்திட்டாங்கன்னா இது வந்து 2 லைன் வரும் உங்களுக்கு. இங்க ஒரு லைன் வரும், இங்க ஒரு லைன் வரும். 2 லைன் இருக்கு. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா டைரக்டா ஓஸ் கொடுத்து ஃபில்டர் வந்துரும். ஃபில்டர் வந்து நம்ம தண்ணிக்குள்ள போட்டுட்டு இந்த இடத்துல இருந்து இந்த ஓஸ் கனெக்டர் எடுத்து கனெக்ட் பண்ணிரும் நம்ம. ஆமா, இந்த கனெக்டர் நாங்க போட்டு தான் கொடுப்போம். இந்த கனெக்டர் இத ஜாயின் பண்ணிட்டோம்னா இங்க இருந்து 30 மீட்டர் தூரம் போகும். அவங்க எந்த ஒரு இது இல்லாம பிரச்சனை இல்ல, அப்படியே எடுத்துட்டு போய் கீழே நம்ம வச்சுட்டு ஓஸ் வந்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம அடிக்கலாம். பிரஷர் வந்து எந்த அளவுக்கு நமக்கு கொடுப்போம்? இது பிரஷர் வந்து பேட்டரி டைப் தானா, நார்மல் தான், நார்மல் அளவுக்கு கொடுக்காது. இப்ப நம்ம பூந்தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏன்னா இங்க நாளைக்கு கிடைக்கலாம்னா கொய்யா மரத்துக்கு அடிக்கலாம், அப்புறம் மாங்காய் மரத்துக்கு அடிக்கலாம், அப்புறம் சப்போட்டா மரம் எல்லாத்துக்கும் நம்ம அடிக்கலாம். எல்லாத்துக்கும் அடிக்கலாம். ஒன்ஸ் இதுக்கு சார்ஜ் வந்து ஒரு 6 மணி நேரம் போட வேண்டியது இருக்கு. ஆமாங்கண்ணா. அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பம்பா யூஸ் பண்ணிக்கலாம், டபுள் பம்பா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி சுவிட்ச் கொடுத்து. ஆமாங்கண்ணா. நீங்க 1 போட்டோம்னா சிங்கிள், டபுள் போட்டா பிரஷர் அதிகமா இருக்கும். அப்படின்றப்ப நீங்க சிங்கிள் பம்பு போட்டோம்னா சார்ஜ் கம்மியா யூஸ் ஆகும். டபுள் பம்பு போட்டா கொஞ்சம் சார்ஜ் போகும். எதுக்காகனா இப்ப ஃபோர்ஸ் அதிகமா வேணும் எனக்கு, ஃபோர்ஸ் பத்தனா நீங்க டபுள் பம்பு போடணும். இல்ல எனக்கு ஃபோர்ஸ் கம்மியான வீட்டு ரஃபியூஸ் யூஸ் பண்றேன்னா நீங்க சிங்கிள் பம்பு போட்டா நீங்க யூஸ் பண்ணலாம். இத கரண்ட் தொட்டுட்டா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். சிங்கிள் மோட்டர் ஓடுறதுக்கும் டபுள் மோட்டர் ஓடுறதுக்கும் டிஃபரன்ஸ் அதிகமா ஓடும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட்னா. அவ்வளவுதான். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரேயரை பொறுத்த வரைக்கும் நிறைய வகையான எக்யூப்மெண்ட்ஸும் வந்திருக்கு நம்ம கிட்ட. நான் வந்து வெளியில போறேன், என்னோட நேரத்துக்கு கரண்டே இல்ல, அந்த மாதிரினா வீட்டுல இந்த மாதிரி சார்ஜ் பண்ணிட்டு கஸ்டமர் கொல்லிமலை கஸ்டமர் எடுக்கிறாங்க. கொல்லிமலை பெரும்பாலும் இதுதான் யூஸ் பண்ணாங்க. இது அது விட்டா பெட்ரோல் 2 தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் எனக்கு 1 ஏக்கர் தான் இருக்கு, 2 ஏக்கர் தான் இருக்கு, என்னால தூக்கிட்டு போக முடியல, வயசானவங்க பேட்டரி டைப் கொடுத்துருவோம். எதுக்காக அவங்க தூக்குறது ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்படி பேட்டரி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பெட்ரோல்னா தான் வயசானவங்க தூக்க முடியாது. அதனால பெரும்பாலும் இது இல்லைன்னா அது. கொல்லிமலையில பாத்தீங்கன்னா அது இது 2ல தான் நல்லா ஓடும். இப்ப இதுக்கும் வந்து நீங்க சர்வீஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? சர்வீஸும் இந்த சர்வீஸும் ஒரு ப்ராப்ளம் வராதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நாங்க பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தா பம்புக்கு நாங்க வண்டி கம்பல்சரி ஃபிட் பண்ணமா எடுத்து வச்சுமா அண்டாவோ இல்ல எதுலயோ ஒண்ணு மருந்து மிக்ஸ் பண்ணிட்டு இல்ல ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மோ கூட அது மாதிரி எதுனா இதுக்கு தனியா ஒண்ணு வச்சு மிக்ஸ் பண்ணி அவங்க அடிச்சுக்கலாம். அதே டேங்க் மட்டும் தனியா பெட்ரோல் டேங்க் பாத்தீங்கன்னா டேங்க் மட்டும் தனியா கட்டா தனியா கொடுத்துருவோம். அவங்க வந்து டேரக்டா மருந்து தண்ணி அதை கலக்கி வச்சாங்கன்னா இந்த வருஷத்துக்கு நம்ம அதில் போட்டுடலாம். நீங்க ஒருவேளை எங்கிட்ட அது மாதிரி எல்லாம் தேவையில்ல, நீங்களே கம்ஃபர்டபுளா செட்டாவே கொடுங்கனாலே நீங்க செட் பண்ணி கொடுத்துருவோம். இங்க செட் பண்ணி நம்ம கொரியர்ல யாரும் 20 லிட்டர் பிடிக்கிற மாதிரி டப்பா விட்டு வச்சிருந்தாங்களா மருந்து தனியா அதை கலந்து ஊத்த போறாங்க. இந்த ஓஸ் எடுத்து போய் அதுல விடுறோம். அவ்வளவுதான் டிஃபரெண்ட். உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா இந்த மாதிரி வந்துரும்னா இந்த ஓஸ் உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? ஒரு லைன் சொன்ன பாத்தீங்களா, ஒரு லைன் இங்க மாட்டி இருக்கிறாங்க, இன்னொரு லைன் அவுட் லைட் லைன் வெளியே போற லைன். இந்த லைன் வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங்கா வந்துரும். இந்த இடத்துல ஃபில்டர் ஒண்ணு வந்துரும். உங்களுக்கு நல்ல ஒரு அழகா ஃபில்டர் கொடுத்துருவோம்.
ஃபில்டர் எல்லாம் உரியறப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பவர் வீடர், பவர் ட்ரில்லர், சர்வீஸ், அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான மிஷின்கள்லாம் இருக்கு, அதையும் பார்ப்போம்.